டெட்ராஹெட்ரலுக்கு எப்படி வந்து கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? சரி, ரைட். ஃபர்ஸ்ட் எது என்ன பண்ணுவோம்? டி ஆர்பிட்டால் இன் ஃப்ரீ அயான் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். எப்படி இருக்கும் ஃப்ரீ அயான்ல? கவனிச்சுட்டு வாங்கயா, ஒரே மாதிரி தான், கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ் இருக்கும் பாருங்க. ஸோ ஃப்ரீ ஆர்பிட்டால்ஸ் இங்க இருக்க 1 2 3 4 5 இவங்க யாரான்னு நமக்கு தெரியும். யாரு? dxy dyz dzx dx² - y² dz². இவங்க எப்படி இருக்காங்க? டி ஆர்பிட்டால்ஸ் அப்படியே எழுதிக்கோங்க இன் ஃப்ரீ அயான். ஃப்ரீயா இருக்கும்போது இந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஃபீல்டு கிரியேட் ஆனோடனே நமக்கு இதோடைய பேரி சென்டரை வரையணும். அதே மாதிரி தான் வரைங்க தங்கங்களா, பேரி சென்டர் வரையணும் சார். ஸோ பேரி சென்டரில் இவங்க 5 பேர் இருப்பாங்க. 1 2 3 4 5. அதாவது டி ஜென்ரேட்டாக இருந்தவங்க பேரி சென்டருக்கு ஆவரேஜ் எனர்ஜி லெவலுக்கு போயிடுவாங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க இங்கேருந்து பேரி சென்டரில் இருக்காங்க. ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் த டி ஆர்பிட்டால் அப்படி மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுங்கன்னா, நடுவில் டாட்டட் போட்டுருங்க. சரி, இப்போ என்ன நடக்க போகுது? ஸ்பிளிட்டிங் நடக்கணும். படத்தை நல்லா கவனமாக கவனித்தாங்க. எப்படி வரும் சார்ன்ற கவனிங்க. ஸோ இது அதுக்கப்புறம் இது கொஞ்சம் அதிகமான கேப்பாக இருக்கும். இது கொஞ்சம் அதிகமான கேப்பாக இருக்கும். போட்டாச்சா? ஸோ இங்கே யார் யார் இருக்கா? 3 பேர் இருக்காங்க. 1 2 3. யார் யாரு? dxy dyz dzx இருக்காங்க. இங்க 2 பேர் தான் இருக்காங்க. யாரு? dx² - y² dz² இருக்காங்க. சரியா? ரைட். இப்ப இதோடைய மொத்த எனர்ஜி லெவலை பார்க்கணும் நம்ம. நல்லா கவனிங்க. இந்த 2க்குரிய டிஃபரன்ஸ் எவ்வளவு? இந்த 2க்குரிய டிஃபரன்ஸ் எவ்வளவு? சரிங்க சார். இந்த எனர்ஜி லெவல் போன இந்த ஆர்பிட்டால் பேர் என்ன சார்? எப்படி மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா T2 அப்படின்னு சொல்லணும். இங்க வெறும் ஈன்னு சொல்லணும். இப்ப இந்த எனர்ஜி பார்க்கணும், எவ்வளவு எனர்ஜின்றது. இந்த 3 பேர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த கீழே இருக்கிற 2 பேரை காட்டிலும் அதிகமான என்ன இருக்காங்க? இடத்துல இருக்காங்க. அப்ப +2/5 டெல்டா டி அப்படின்னு போடணும். அப்ப இவங்க என்னவா இருக்காங்க அப்படின்னா, மேல இருக்க 3 பேர்களும் கம்மியான எனர்ஜில இருக்காங்க. அப்ப -3/5 டெல்டா டி அப்படின்னு போடணும். விஷயம் புரிஞ்சா? நீங்க ஆக்டாஹெட்ரல கவனிச்சதாலே போதும். டெட்ராஹெட்ரல் ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஈஸியா நீங்க பண்ணிட முடியும். ஸோ என்ன பண்ணுங்க, அதே மாதிரி எழுதுங்க. என்ன இருக்கு? ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் என்னமா என்ன மென்ஷன் பண்ணணும்? டி ஆர்பிட்டால். இது வரைக்கும் புக் பேக்ல ஆக்டாஹெட்ரல் பதவி கேட்டிருக்காங்க. டெட்ராஹெட்ரல் இன்டீரியல், அதை கவனமா கவனிச்சுக்கோங்க. இது என்னதுமா? ஸ்பிளிட்டிங் ஆஃப் டி ஆர்பிட்டால். ஸ்பிளிட்டிங் ஆஃப் டி ஆர்பிட்டால்ஸ். ஓகேவா? ரைட்.